அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்லதானி அவ் ஹல்லதானி லா யுஹாஃபிது அலைஹிமா அப்தும் முஸ்லிமுன் இல்லா தஹலல் ஜன்னah. இரண்டு காரியங்கள் இருக்கின்றன, ஒரு முஸ்லிமான அடியான் அவற்றை பேணி வருவாரேயானால் அவர் சொர்க்கம் செல்வார் என்று நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஹுமா யஸீருன், அவை இரண்டும் இலகுவான காரியங்களாகும். வமை யஅமலு பிஹிமா கலீலுன், ஆனால் இந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, யுஸப்பிஹு ஃபி துப்ரி குல்லி ஸலாத்தின் அஷ்ரன் வயஹ்மிது அஷ்ரன் வயுகப்பிரு அஷ்ரன், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 10 முறை சொல்வதாகும் என்று கூறிவிட்டு, ஃபதாலிக ஹம்சூன வ மிஅத்தும் பில்லிசான், இது நாவிலே 150 நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகும். வ அல்ஃபுன் வ ஹம்சுமிஅத்தின் ஃபில் மீசான், அது உங்கள் தராசிலே 1500 நன்மையாக பெருக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான் என்பதையும் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல யுகப்பிரு 34 இதா அஹத மவ்ஜஅஹு வயஹ்மது 33 வயுஸப்பிஹு 33 ஃபதாலிக மிஅத்தும் பில்லிசான் வ அல்ஃபும் பில் மீசான். அதே போன்று நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹு அக்பர் 34 முறையும், அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் 33 முறையும், சுப்ஹானல்லாஹ் 33 முறையும் சொல்லுகிறாரோ, அது அவருடைய நாவிலே 100 நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும், அவருடைய மீசானிலே 1000 நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றும் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது அபு தாவூத், திர்மிதி, நசாய், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.